ஸ்ரீ ரேவா காண்டம் 146 அத்தியாயம். அஸ்மாக தீர்த்தத்தின் பெருமை. ஸ்ரீ மார்க்கண்டேய முனிவர் கூறினார். அதன் பின்னர் ஒரு பக்தர் அஸ்மாக என்ற பெயருடைய சிறந்த பித்ரு தீர்த்தத்திற்கு, முன்னோர் வழிபாட்டு தலத்திற்கு செல்ல வேண்டும். அங்கு ஒரே ஒரு பிடி பிண்டத்தை முன்னோர்களுக்கு படைப்பதன் மூலம் அம்முன்னோர்கள் பேய் நிலையிலிருந்து விடுதலை பெறுகிறார்கள். யுதிஷ்டிர மன்னர் கூறினார். பாவமற்றவரே, அஸ்மாக தீர்த்தத்தின் பெருமையையும் அங்கு நீராடுதல், தானமளித்தல், நீர்க்கடன் செலுத்துதல் மற்றும் பிண்டம் படைத்தல் ஆகியவற்றின் மூலம் ஒருவருக்கு கிடைக்கும் புண்ணிய பலன்களையும் எனக்கு விவரித்து கூறுங்கள். ஸ்ரீ மார்க்கண்டேய முனிவர் கூறினார். சிறந்த மன்னரே, முந்தைய ஒரு கல்பத்தில் யுகத்தில் முனிவர்கள் மற்றும் தேவர்கள் நிறைந்த ஒரு சபையில் இப்பொழுது தாம் என்னிடம் கேட்கும் இதே வினாவினை நானும் கேட்டிருந்தேன். அன்பரே, ஒருவேளை ஒரு புறம் 7 கடல்களும் அவற்றுடன் பிரயாகை மற்றும் புஷ்கரம் ஆகிய தீர்த்தங்களும் இருந்தாலும் அவை அஸ்மாக தீர்த்தத்திற்கு இணையாகாது. இவ்விஷயத்தில் எவ்வித ஐயமும் கொள்ள தேவையில்லை. சோமனால் நிறுவப்பட்டதும் நன்கு புகழ் பெற்றதுமான சோமநாத தீர்த்தத்தில் சந்திர கிரகண காலத்தில் ஒருவன் நீராடுவதன் மூலம் எத்தகைய புண்ணியத்தை பெறுகிறானோ அத்தகைய புண்ணியத்தையே இத்தீர்த்தத்திலும் பெறுகிறான். மாதத்தின் இறுதியில், அதாவது அமாவாசை நாளில், இந்த தீர்த்தத்தில் யாரேனும் ஒருவர் தங்களுக்கு பிண்டம், நீர்த்தார்கடன் அளிப்பாரா என்பதை அறிந்து கொள்ளும் ஆவலுடன் பித்ருக்கள், முன்னோர்கள் தங்கள் மனித வம்சாவளியினரை எதிர்நோக்கி காண்கின்றனர். அவ்வாறே பிற பிதாமகரும் முப்பாட்டனாரும் ஆதித்யர்களும் எதிர்நோக்குகின்றனர். இது அழிவற்ற ஸ்ருதி நூல்களில் கூறப்பட்டுள்ளது. தேவர்களும் முனிவர்களும் தவ யோகிகளும் இவ்வாறே கூறுகின்றனர். அரசனே, ஒருமுறை மட்டும் நீர் தர்ப்பணமும் பிண்டமும் அளிப்பதன் மூலம் ஒருவருக்கு கிடைக்கும் புண்ணியத்தை குறித்து கேட்பாயாக. சிறந்த அரசனே, அச்செயலின் பயனாக அவர்கள் 12 ஆண்டுகள் அற்புதமான யோக இன்பங்களை அனுபவிக்கின்றனர். பேரரசனே, ஒவ்வொரு யுகத்திலும் பிதாமகர்கள், முன்னோர்கள் தமது அமாவாசை திதி இந்த அஸ்மாக தீர்த்தத்தில் அமையுமா என்று ஆவலுடன் எண்ணியவாறு தங்கள் வம்சத்தில் தோன்றிய ஒருவன் இந்த தீர்த்தத்திற்கு வருவதை ஆவலுடன் எதிர்நோக்கி காத்திருக்கின்றனர். பித்ருக்களுக்காக நீராடுதல், தானமளித்தல் மற்றும் தில தர்ப்பணம், எள் மற்றும் நீரால் செய்யப்படும் நீத்தார்கடன் ஆகிய சடங்குகளை செய்பவர்கள் அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபடுகின்றனர். அவர்கள் தாங்கள் விரும்பும் அனைத்து பொருட்களையும் அடைகின்றனர். அரசனே, நீரின் நடுவே அக்னி தீர்த்தம் என்ற ஒன்றும் அமைந்துள்ளது. அத்தீர்த்தத்தை தரிசிப்பதன் மூலம் பாவங்களின் குவியல் கரைந்து மறைகிறது. சிறந்த அரசனே, அத்தீர்த்தத்தில் ஒரு முறை புனித நீராடுவதன் மூலமே ஒருவன் பிரம்மஹத்தி, பிராமணனை கொன்ற பாவம் எனும் பெரும் பாவத்தை போக்கிக் கொள்கிறான். ஒருவன் எப்போதும் தூய வெண்ணிற ஆடைகளை அணிந்தவனாகவும் தன்னடக்கத்துடனும் ஐம்புலன்களை அடக்கியவனாகவும் திகழ வேண்டும். அவன் இந்த தீர்த்தத்தின் அருகிலேயே 1 மாதம் தங்கியிருந்து ஒரு நாளைக்கு ஒரு வேளை மட்டுமே உணவு உட்கொள்ள வேண்டும். அவ்வாறு செய்வதன் மூலம் பொன்னால் அலங்கரிக்கப்பட்ட 100 கன்னி பெண்களை தானமாக அளித்ததனால் கிடைக்கும் புண்ணியத்தை அவன் முழுமையாக பெறுகின்றான். மேலும் அவன் பித்ருலோகத்தில் முன்னோர் உலகில் பெரிதும் போற்றப்படுகிறான். கடல்களால் சூழப்பட்ட இப்பூ உலகில் உள்ள அனைத்து இன்பங்களையும் அனுபவிக்கும் ஒரு தலைவனாக அவன் விளங்குவான். அவன் செல்வமும் தானியங்களும் நிறைந்தவனாகவும் அறநெறி தவறாதவனாகவும் தாராள குணம் கொண்டவனாகவும் திகழ்வான். தூய்மையை கடைபிடித்து விரதம் இருப்பவர் பிரம்மலோகத்தை அடைவார். அஸ்மாகம் என்னும் தலத்திற்கு வந்து அங்கு தன் உயிரை துறப்பவர் ருத்ரலோகத்தில் கோடிக்கணக்கான ஆண்டுகள் கௌரவிக்கப்படுவார். அதன் பின்னர் தனது நற்செயல்களின் கர்மங்களின் புண்ணியம் குறையும் போது சொர்க்கத்திலிருந்து பூமிக்கு இறங்கி வந்து
தங்கம், இரத்தினங்கள் மற்றும் முத்துக்கள் நிறைந்த ஒரு செல்வ செழிப்பு மிக்க குடும்பத்தில் பிறப்பார். மேலும் அவர் அழகிய தோற்றத்தையும் பெற்றிருப்பார். சாஸ்திரங்களில் விதிக்கப்பட்டுள்ள முறைப்படி அங்கு புனித நீராடிய பின்னர் அவர் அஸ்வமேத யாகம் செய்வதற்கான புண்ணியத்தை அடைவார். அவர் செல்வந்தராகவும் அழகானவராகவும் விழிப்புணர்வு மிக்கவராகவும் அறிவு கூர்மை கொண்டவராகவும் ஈகை குணம் கொண்டவராகவும் நீதி தவறாதவராகவும் திகழ்வார். அந்த தீர்த்தத்தில் புனித நீராடுவதன் மூலம் ஒரு பக்தர் 4 வேதங்களையும் கற்றதாலும் எப்போதும் வாய்மையையே பேசியதாலும் கிடைக்கும் புண்ணியத்தை அடைகிறார். மற்ற அனைத்து தீர்த்தங்களையும் விட சிறப்புமிக்க இந்த தீர்த்தம் முற்காலத்தில் சம்புமூர்த்தியால் சிவபெருமானால் உருவாக்கப்பட்டதாகும். இதயங்களின் தலைவனான பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே மகேஸ்வரனாரின் நாமத்தை ஜபிக்கிறார். அதே போன்று கந்தர்வர்கள், தேவகன்னியர், மருத்துக்கள், விஸ்வதேவர்கள், பித்ருக்கள், சந்திரன், புலஸ்தியர், புலகர், கிரது, பிரச்சேதஸ், வசிஷ்டர், பிருகு, நாரதர், ஷவணர், காலவர், பெருந்தவ முனிவரான வாமதேவர், பாலகில்யர்கள், திருணபந்து, ஜாஜலி, உத்தாலகர், ருஷ்யசிங்கர், சனந்தனர், சுக்ரர், பரத்வாஜர், வாத்சல்யர், வாத்ஸ்யாயனர், அகஸ்தியர், மித்ரர், வருணர், விஸ்வாமித்ரர், முனீஸ்வரர், கௌதமர், புலஸ்தியர், சனாதனர், கபிலர், பக்னி, அக்னி, பஞ்சசிகர் மற்றும் பல சிறந்த தவ நெறிகளை கடைபிடிக்கும் முனிவர்களும் மகேஸ்வரனாரின் நாமத்தை ஜபிக்கின்றனர். அனைத்து தேவர்கள், முனிவர்கள், தவசியர், மனிதர்கள், யோகீஸ்வரர்கள், பித்ருக்கள் மற்றும் பிதாமகர்கள் உள்ளிட்ட அனைவரும் அஸ்மாகம் எனும் இத்தலத்திலேயே வீற்றிருக்கின்றனர். இதில் எவ்வித ஐயமும் இல்லை. அவர்களுக்கு அளிக்கப்படும் அனைத்தும் அது நன்மையாயினும் தீமையாயினும் நிரந்தரமானவையே. யோதனிபுரத்தில் செய்யப்படும் அனைத்தும் என்றும் நிலைத்திருப்பவே ஆகும். சிறந்த மன்னரே, ஒருவன் தன் தாய், தந்தை, அனைத்து உறவினர்கள், நண்பர்கள், செல்வம், தானியங்கள், அன்பு மகன்கள், இறுதியில் தன் சொந்த உடலையும் கூட துறந்துவிட்டு நல்வினை புண்ணியம் ஒன்றை மட்டுமே துணையாக கொண்டு காற்றின் வடிவில் அங்கு செல்கிறார். அசுபம், தீவினை, பரம்பொருளான ஆத்மாவைப் போலவே இவனும் அனைத்து உயிரினங்களுக்கும் கண்ணுக்கு புலப்படாதவனாகவே இருக்கிறான். அரசனே, இவன் தனது சொந்த கர்மங்களின் செயல்களின் வாயிலாகவே நன்மையான மற்றும் தீமையான நிலைகளை அடைகிறான். யுதிஷ்டிர மன்னர் கூறினார், இதற்கு என்ன காரணம்? நன்மையோ அல்லது தீமையோ உறவினர்களை சென்று சேர்வதில்லை. ஒரு உயிரினம் பிறக்கும் போது தனித்தே பிறக்கிறது. அது இறந்து மறையும் போது தனித்தே மறைகிறது. அது தனது நற்செயல்களின் பலன்களை தனித்தே அனுபவிக்கிறது. அதே போல தனது தீய செயல்களின் விளைவுகளையும் தனித்தே அனுபவிக்கிறது. மார்க்கண்டேய முனிவர் கூறினார், நீ எழுப்பிய இந்த கேள்வி எனது நினைவில் உள்ளது. பிதாமகரான பிரம்மதேவரின் திருவாயாலேயே உரைக்கப்பட்ட ஒன்றை நான் தமக்கு எடுத்துரைக்கிறேன். முற்காலத்தில் முனிவர்கள் கூடிய சபையில் பிதாமகரிடமிருந்து இந்த செய்தி அறியப்பட்டது. உண்மையில் எக்காலத்திலும் எவருக்கும் தாயோ, தந்தையோ, உறவினரோ அல்லது நண்பரோ என்று யாரும் இல்லை. உடலை தாங்கியுள்ள உயிரானது இறந்த பின் காற்று வடிவத்தை அடையும் போது அதன் வடிவம் எவருக்கும் அறியப்படுவதில்லை. அன்பிற்குரிய அரசனே, இவ்வுலகின் நிலைமை அவ்வாறு இல்லாவிட்டால் அனைத்தும் தகுந்த வரம்புகளை மீறி சென்றிருக்கும். அசையும் மற்றும் அசையாத உயிரினங்கள் அனைத்தும் அழிந்து போயிருக்கும். அரசனே, இவ்வுலகை படைத்தவர்களாலேயே மிக முன்னதாகவே இத்தத்துவம் உணரப்பட்டது. இவ்வுலகில் தர்மம், அறம், நீதி அழிந்து விடாதிருக்க வேண்டும் என்பதற்காகவே நெறிமுறைகள் நிறுவப்பட்டுள்ளன. தர்மம் அழிந்து போனால் மனிதர்களின் அதர்மமே மேலோங்கி நிற்கும். அதன் விளைவாக மக்கள் தங்கள் நல் வழியிலிருந்து விலகிச் செல்வர். அது தவிர்க்க முடியாமல் அவர்களை நரகத்தில் வீழ்த்தும். அனைத்து மனிதர்களும் இயல்பாகவே கட்டுப்பாடற்றவர்களாக உள்ளனர். அனைவரும் நன்னடத்தைக்கான நெறிமுறைகளை மீறுவதிலேயே, அதாவது அதை விரும்புவதிலேயே குறியாக உள்ளனர்.
எனவே சாஸ்திரங்களின் ஒளியில் பெரும் முனிவர்களால் நன்னடத்தைக்கான வரம்புகள் நிறுவப்பட்டன. பல்வேறு அறச்செயல்கள் பின்வருமாறு: நீராடுதல், தானமளித்தல், மந்திரம் ஜபித்தல், வேள்வி செய்தல், வேதங்களை சுயமாக பயிலுதல், தெய்வங்களை வழிபடுதல், முன்னோர்களுக்கு நீர்க்கடன் மற்றும் பிண்டமளித்தல் மற்றும் விருந்தினர்களை உபசரித்தல், முன்னோர்களான பித்ருக்கள், பிதாமகர்களான தாத்தாக்கள் மற்றும் பிரபிதாமகர்கள், முப்பாட்டனார்கள் ஆகியோரையும் அத்துடன் பிரம்மதேவர், பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு மற்றும் மகேஸ்வரனார் ஆகிய மும்மூர்த்திகளையும் நினைவு கூற வேண்டும். இவர்கள் அனைவரும் உயர்ந்த மதிப்பிற்குரிய மனிதர்களால் போற்றி வணங்கப்பட்டவர்களாவர். அவ்வாறே தாய்வழி தாத்தாவை முதன்மையாக கொண்ட 3 தலைமுறையினரும் இதற்குள் அடங்குவர். ஆகையால் ஒரு பக்தன் தனது முழு முயற்சியையும் பயன்படுத்தி ஸ்ருதி மற்றும் ஸ்மிருதி நூல்கள் வலியுறுத்தும் அறச்செயல்களை கடைபிடிக்க வேண்டும். இடைவிடாமல் அறச்செயல்களை பயில்வதன் மூலம் ஒருவன் பாலத்தின் கரைகளால் தீண்டப்படுவதில்லை. ஸ்ருதி மற்றும் ஸ்மிருதி நூல்களில் வகுத்துரைக்கப்பட்டுள்ள புனித சடங்குகளை மீறுவது குறித்து ஒருவன் நினைத்து கூட பார்க்க இயலாது. இவ்வுலகிலும் மறு உலகிலும் ஒருவன் தனது சொந்த நலனை விரும்பினால் அவன் புனித சடங்குகளை மிகுந்த கவனத்துடனும் துல்லியத்துடனும் கடைபிடிக்க வேண்டும். தந்தையும் மகனும் எப்போதும் ஒன்றே. அவர்கள் ஒன்றாக வாழ்ந்தாலும் சரி, தனித்தனியாக வாழ்ந்தாலும் சரி, தந்தை மூலம் மகன் அதன் பிரதிபிம்பமும் ஆவார். ஸ்ருதி மற்றும் ஸ்மிருதி வாக்கியங்களின் உட்கருத்து இதுவே ஆகும். ஒருவன் தனது சொந்த முயற்சியாலேயே தன்னை உயர்த்தி கொள்ள வேண்டும். குந்தியின் மகனே, நீர்த்தார் கடன்களாகிய நீர் தர்ப்பணங்களையும் பிண்டங்களையும் சமர்ப்பிக்க தவறுவதன் மூலம் ஒருவன் தன்னைத்தானே சோர்விலும் துன்பத்திலும் மூழ்கவிடக்கூடாது. இதில் எவ்வித ஐயமும் இல்லை. இதனை உணர்ந்த பின்னர் ஒருவர் நீர் தர்ப்பணங்களையும் பிண்டங்களையும் தவறாமல் சமர்ப்பிக்கும் ஒருவனாக திகழ வேண்டும். அதன் மூலம் நீண்ட ஆயுள், அறநெறி, புகழ், தேஜஸ் மற்றும் நன்மக்கட்பேறு ஆகியவை செழித்து வளரும். பெருங்கடல்களால் சூழப்பட்ட இவ்வுலகம் முழுவதும் பரவியுள்ள பித்ருக்களுக்கு, முன்னோர்களுக்கு உரிய புனித தலங்கள் அனைத்தையும் நான் தமக்கு எடுத்துரைக்கிறேன். அத்தலங்களில் செய்யப்படும் படையல்கள் பெரும் நற்பயன்களை அளிக்கின்றன. குருகுலத்தின் வழி தோன்றலே அத்தலங்களாவன கயை, புஷ்கரம், ஜேஷ்டம், பிரயாகை, நைமிஷம், சந்நிஹிதி, குருக்ஷேத்திரம் மற்றும் பிரபாசம் ஆகியவை ஆகும். எவ்வித ஐயமுமின்றி நர்மதை நதிக்கரையில் அமைந்துள்ள அஸ்மாகம் எனும் தலத்தில் நீர் தர்ப்பணங்களையும் பிண்டங்களையும் சமர்ப்பிப்பதன் மூலம் பித்ருக்களுக்குரிய மற்ற அனைத்து புனித தலங்களிலும் கிடைப்பதாக பேரறிஞர்களால் போற்றப்படும் அதே நற்பயனை ஒருவன் பெறுகிறான். அத்தலத்தில் இவர்கள் அனைவரும் வீற்றிருக்கின்றனர். பிரம்மதேவர், முரணை அளித்தவரான பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு, உமையம்மையுடன் கூடிய ருத்திரர், தேவேந்திரனை முதன்மையாக கொண்ட தேவர்கள், அனைத்து பித்ருக்கள், முனிவர்கள், பெருங்கடல்கள், நதிகள், மலைகள், மேகங்கள் மற்றும் முன்னோர்கள் ஆகியோரே அவர்கள். ஆகையால் அனைத்து தீர்த்தங்களுக்குள்ளும் இதுவே மிகச்சிறந்த பரம தீர்த்தமாகும். மன்னரே, அங்கே பிரம்ம சிலை, பிரம்மாவின் கல் பலகை ஒன்றும் உள்ளது. அது ஒரு யானையின் நெற்றியை போன்ற தோற்றத்தை கொண்டது. கலியுகத்தில் அது கண்ணுக்கு புலப்படுவதில்லை. அதுவே மிக முக்கியமான பகுதியாகும். அது கயா சிரஸ் என்று அழைக்கப்படுகிறது. வைகாசி மாதத்தில் வரும் அமாவாசை நாளன்று யானையின் நெற்றியை போன்ற தோற்றமுடைய அந்த புனித கல் ஒரு கவ்யூதி சுமார் 6 கிலோமீட்டர் தூரம் வரை அந்த தீர்த்த பகுதியை முழுமையாக வியாபித்து நிற்கிறது. அந்த பகுதியே தீர்த்தம் என்று சிறப்பித்து கூறப்படுகிறது. அந்நாளில் ஒருவர் அங்கே சென்று ஸ்ரார்த்த முன்னோர் வழிபாடு செய்தால் அவனது பித்ருக்கள், முன்னோர்கள் 100 ஆண்டுகளுக்கு பூரண திருப்தி அடைவார்கள். வேறெந்த அமாவாசை நாளன்றும் ஒருவன் அங்கே சென்று புனித நீராடலாம். தன் 5 புலன்களையும் அடக்கி சாஸ்திரங்களில் விதிக்கப்பட்ட மந்திரங்களை முறைப்படி ஓதியவாறே அவன் ஸ்ரார்த்தத்தை செய்ய வேண்டும். மன்னரே, அவ்வாறு செய்வதால் அவனுக்கு கிடைக்கும் புண்ணிய பலனை செவிமடுப்பீராக. அக்னிஷ்டோமம், அஸ்வமேதம், வாஜபேயம் ஆகிய யாகங்களை செய்வதன் மூலம் பொதுவாக எத்தகைய பலன் கிடைக்குமோ அதே பலனை இவனும் பெறுகிறான். சிவபெருமானான சங்கரனார் எனக்கு இவ்வாறு அருளினார்.
ரௌரவம் உள்ளிட்ட பல்வேறு நரகங்களில் சிறைப்பட்டிருக்கும் ஒருவனது தந்தை வழி மற்றும் தாய் வழி முன்னோர்களுக்கும் பாட்டன்மார்களுக்கும் ஒரே ஒரு முறையாவது பிண்டம், அரிசி உருண்டை அல்லது நீர்க்கடன் அளிக்கப்பட்டால் அனைத்து உயிரினங்களும் அழிந்து ஒழியும் காலம் வரை அவர்கள் பித்ருலோகத்தில் முன்னோர் உலகில் இன்புற்று வாழ்வார்கள். இதில் எள்ளளவும் ஐயமில்லை. தங்கள் நற்செயல்களையும் கடமைகளையும் தவறாமல் ஆற்றியவர்கள், அதற்கு நேர்மாறாக தீய செயல்களை செய்தவர்கள் மற்றும் தங்கள் பாவங்களின் காரணமாக பேய் பிசாசுகளாக தெரிபவர்கள், இவர்கள் அனைவரும் ஒரே ஒரு பிண்டம் அளிப்பதன் மூலம் ஐயமின்றி முக்தி அடைகிறார்கள். ஒரு தெய்வீக கல். அஸ்மாக தீர்த்தத்தில் ஒரு யானை வடிவ பாறை கம்பீரமாக நிற்கிறது. இது முன்னொரு காலத்தில் பிரம்மதேவரால் உருவாக்கப்பட்டது. இது அனைத்து பாவங்களையும் போக்கும் வல்லமை கொண்டது. பரதகுல தோன்றலே, இந்த பாறையின் மீது ஒரு ஞானி தர்பை பொற்களை தெற்கு நோக்கி நுனிகள் இருக்குமாறு விரித்து அதன் மேல் பிண்டங்களை, அரிசி உருண்டைகளை வைத்து படைக்க வேண்டும். அவர்கள் பித்ருக்களை, முன்னோர்களை மனதில் தியானித்தவாறே இவற்றை சமர்ப்பிக்க வேண்டும். ஸ்ராத்தத்திற்காக, முன்னோர் வழிபாட்டிற்காக சமைக்கப்படும் உணவானது பாறையின் மீது இல்லாமல் கீழே தரையிலேயே சாஸ்திர விதிப்படி சமைக்கப்பட வேண்டும். பரதகுல தோன்றலே, பித்ருக்களை மனதில் நிறுத்தி ஸ்ராத்தத்திற்காக அழைக்கப்பட்ட அந்தணர்களுக்கு ஆடைகள், குடைகள், காலணிகள், நீர் குடுவைகள் போன்ற பல்வேறு வகையான பண மற்றும் இதர தானங்களை வழங்க வேண்டும். இத்தகைய பொருட்களை சிறந்த அந்தணருக்கு தானமாக அளிப்பவர் பெரும் புண்ணிய பலனை செவிமடுப்பாயாக. அத்தகையவரின் பித்ருக்கள் 12 ஆண்டுகள் முழுமைக்கும் மன நிறைவு அடைவார்கள் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. பேரரசே, பித்ருக்களுக்கும் பிதாமகர்களுக்கும் முன்னோர்களுக்கும் அவர்களின் முன்னோர்களுக்கும் அஸ்மாக தீர்த்தத்தில் ஆகாய வடிவங்களை ஏற்றுக்கொண்டு தங்கள் குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் அங்கு வருவாரா என ஆவலுடன் காத்திருக்கின்றனர். நம் குடும்பத்தை சேர்ந்த மகன் இந்த தீர்த்தத்திற்கு வருவான். இங்கு புனித நீராடி பித்ருக்களுக்கான நீர் தர்ப்பணத்தை செய்வான். அவன் ஸ்ராத்தத்தை செய்யவோ அல்லது பிண்டங்களை சமர்ப்பிக்கவோ கூடும். அதன் வாயிலாக நாம் சத்கதியை, நற்கதியை, அதாவது மோட்சத்தை அடைவோம் என்று அவர்கள் எண்ணுகின்றனர். புனித நீராடிய பின்னர் ஆடைகளிலிருந்து சொட்டும் நீர் துளிகள் நரகத்தில் உழலும் பித்ருக்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை அளிக்கும். இதில் எவ்வித ஐயமும் இல்லை. ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர் இறந்த பின்னர் ஈமச் சடங்குகள் முறையாக செய்யப்படாமல் இருந்திருப்பின், ஸ்ரார்த்தம் செய்பவனின் தலை முடியிலிருந்து சொட்டும் நீர் துளிகளும் அந்நீரால் நனையும் பிற பொருட்களும் அந்த முன்னோர்களுக்கு திருப்தியை அளித்து அவர்களை சாந்தப்படுத்தும். ஒருவர் அந்த தீர்த்தத்தில் சாஸ்திர விதிமுறைகளுக்கு இணங்க ஸ்ரார்த்தத்தை செய்ய வேண்டும். இச்செயல்கள் அந்த முன்னோர்களை உடனடியாக நற்கதிக்கு உயர்த்தி மீட்கும் வல்லமை கொண்டவை. அமாவாசை திதியானது திங்கள் கிழமையோடு இணைந்து வரும் நன்னாளில் ஒருவர் ஒரே ஒரு பிண்டத்தை, அரிசி உருண்டையை மட்டும் சமர்ப்பித்தாலே போதுமானது. அதன் வாயிலாக பித்ருக்கள் நித்தியமான உலகங்களை அடைவார்கள். அந்த தீர்த்தத்தில் செய்யப்படும் அல்லது சமர்ப்பிக்கப்படும் எந்த ஒரு செயலும் நித்தியமான பலனை தரும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. பித்ரு சம்ஹிதையை ஜபம் செய்யும் நபர்கள் தங்கள் பித்ருக்களை, முன்னோர்களை நரகத்திலிருந்து உடனடியாக மீட்கிறார்கள். விருஷோத்சர்க்கம், காலை விடுதல் சடங்கு. பரதகுல தோன்றலே, அமாவாசை நாளில் பித்ருக்களை நினைவில் கொண்டு தீர்த்தத்தில் முறைப்படி நீராடிய பின்னர் உடல் உறுப்புகள் அனைத்தும் குறையற்று விளங்கும் ஒரு நீல காளை சடங்கு ரீதியாக விடுவிப்பவர் பெரும் புண்ணிய பலனை விவரிப்பதற்கு வாசஸ்பதிக்கு கூட திறமை இல்லை. பரதகுல தோன்றலே, தாம் மிகுந்த கவனத்துடன் செவிமடுத்து கொண்டிருப்பதால் அஸ்மாகம் எனும் இடத்தில் ஒரு காளையை சடங்குடன் விடுவிப்பதன் மூலம் கிடைக்கும் புண்ணியத்தை நான் தமக்கு விவரிக்கிறேன். ரௌரவம் உள்ளிட்ட பல்வேறு நரகங்களில் துன்புறும் தனது குடும்பத்தின் 21 தலைமுறை முன்னோர்களை அவன் மீட்கிறான். இளஞ்சிவப்பு நிறமும் சாம்பல் நிற வால் போன்ற செம்பழுப்பு நிற குழம்புகளையும்
கொம்புகளையும் கொண்ட காளை நீலக்காளை என்று அழைக்கப்படுகிறது. உடல் உறுப்புகள் அனைத்தும் செம்பழுப்பு நிறத்திலும் வால் மற்றும் குளம்புகள் மட்டும் வெள்ளை நிறத்திலும் உள்ள காளை பிங்கக்காளை என்று அழைக்கப்படுகிறது. இது பித்ருக்களின் மகிழ்ச்சியை பெருக்குகிறது. நிறத்தில் புறாவை போன்றும் நெற்றியில் திலகம் மச்சம் போன்ற குறியை கொண்டும் விளங்கும் காளை பப்ரு என்று அழைக்கப்படுகிறது. இது குறையற்றதாகவும் பொலிவுடையதாகவும் இருக்க வேண்டும். உடல் முழுவதும் ஒரே நிறத்தை கொண்டு வால் மற்றும் குளம்புகள் மற்றும் செம்பழுப்பு நிறத்தில் உள்ள காளை குரபிங்க என்று அழைக்கப்படுகிறது. இது பித்ருக்களுக்கு சிறந்த கதியை நிலையை அளிக்கிறது. உடல் முழுவதும் நீல நிறத்தில் இருக்கும் காளையே நீல காளை என்று சிலர் கூறுகின்றனர். அக்காளையின் விழிகள் அடர் சிவப்பு நிறத்தில் இருக்கும். நீல காளை 5 வகைகளாக பிரிக்கப்படுகிறது. வைசியர் ஒருவரின் இல்லத்தில் வளர்ந்த நீல காளையே இவ்வகைகள் அனைத்திலும் மிகச் சிறந்ததாக கருதப்படுகிறது. வீட்டிலேயே வளர்க்கப்பட்ட ஒரு காளை கன்றை ஒருபோதும் ஏர் உழுவதற்கு பயன்படுத்தக்கூடாது. பித்ருக்களுக்கு செலுத்த வேண்டிய கடனிலிருந்து விடுபடுவதற்காக விருஷோத்சர்க்கம் எனும் காளை விடுதல் சடங்கை இத்தகைய இல்லத்தில் வளர்க்கப்படும் காளையை கொண்டு மட்டுமே செய்ய வேண்டும். ஒரு இரு பிறப்பாளர் த்விஜன் தனது இல்லத்திலேயே வளர்ந்த காளை கன்றை ஏர் உழுவதற்கு பயன்படுத்தினால் அப்பித்ருக்கள் பிரம்மலோகத்தையே அடைந்திருந்தாலும் கூட அங்கிருந்து கீழே விழுந்து விடுவார்கள். நீர் அருந்திய பின்னர் அக்காளை தனது தலையை உதற வேண்டும். இவ்வாறு நீர் அருந்துவதன் மூலம் அக்காளை பித்ருக்களை மகிழ்ச்சிப்படுத்துகிறது. அது தன் தலையை ஆட்டுவதன் மூலம் பித்ருக்களை நரகத்திலிருந்து விடுவிக்கிறது. அது தன் வாலை ஆட்டி அதிலிருந்து தெரிக்கும் நீர் துளிகள் அதன் தோள் பட்டையை அடையும் போது நரகத்தில் வீழ்ந்த ஒருவரின் குடும்பத்தை சேர்ந்த பித்ருக்கள் விடுவிக்கப்படுகிறார்கள். மழை காலத்தில் அது கர்ஜித்து கொண்டு தன் கொம்புகளால் தரையை கீறக்கூடும். தன் குளம்புகளால் உதைத்து தெறிக்க விடும் சேற்றின் மூலம் அது முன்னோர்களை மகிழ்விக்கிறது. நீர் அருந்துவதன் மூலம் அந்த எருது பித்ருக்களை மகிழ்விக்கிறது. புல் போன்றவற்றை மேய்வதன் மூலமும் தரையை கீறுவதன் மூலமும் அது தேவர்களை மகிழ்விக்கிறது. கர்ஜிப்பதன் மூலமும் முழங்குவதன் மூலமும் முனிவர்களையும் மனிதர்களையும் மகிழ்விக்கிறது. தர்மபுத்திரரே, இந்த எருது தர்மத்தின் உருவமே ஆகும். ஆவிகள் அல்லது பிசாசுகளால் பீடிக்கப்பட்டவரோ அல்லது 4ஆம் நாள் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவரோ அனைவரின் துன்பங்களையும் போக்கும் அஸ்மாக தீர்த்தத்திற்கு ஒருவர் செல்ல வேண்டும். அங்குள்ள தூய நீரில் புனித நீராடிய பின்னர் ஒரு தர்பை புல்லை தலையிலோ அக்குளிலோ தொப்புளிலோ அல்லது கழுத்தை சுற்றியோ கட்டிக்கொள்ள வேண்டும். பின்னர் அவர் கேசவ பெருமானை அணுகி அவரை வலம் வர வேண்டும். காயத்ரி மந்திரத்தையோ அல்லது ஏதேனும் ஒரு வைணவ மந்திரத்தையோ ஓதிய பின்னர் அடைக்கலம் புக தகுந்தவர்களின் தலைவனாகவும் அனைத்து தேவர்களாலும் வணங்கப்பட்டு போற்றப்படுபவனாகவும் தினமும் நாராயண பெருமானை போற்றி துதிக்க வேண்டும். பிரார்த்தனை யாகத்தின் ஒரு பகுதியாக அவதரித்த இறைவா, தமக்கு நமஸ்காரம். எங்கும் நிறைந்திருப்பவரே, தமக்கு வணக்கம். தேவாதி தேவனே, தாமரை மலரையே கருப்பையாக கொண்ட நித்திய பெருமானே, தமக்கு மீண்டும் மீண்டும் வணக்கம். தாமோதரரே, தாம் வெற்றி பெறுவீராக. எல்லையற்றவரே, தம்மிடம் அடைக்கலம் புகுந்த என்னை தாமே காத்தருள்வீராக. தாமே படைப்பவர், தாமே அளிப்பவர், அசையும் மற்றும் அசையாத உயிர்களை கொண்ட இவ்வுலகில் தாமே அதிபதி. தாம் உயிர்களை காக்கிறீர், பிரபஞ்சத்தை தாங்குகிறீர். தேவர்களின் தலைவர்களின் தலைவரை மகிழ்ந்தருள்வீராக. உறங்கும் முடங்கிய அங்கத்தை எழுப்புவீராக. நான் எப்போதும் தம்மிடமே தியானத்தில் ஆழ்ந்திருக்கிறேன். தம் மீதான பக்தியை நான் மிக பெரியதாக கருதுகிறேன். அச்சுத பெருமானே, தாம் இவ்வாறு புகழப்படுகிறேன். என் மீது மகிழ்ந்தருளும் உம்மிடம் அடைக்கலம் புகுந்த என்னை காப்பீராக, காப்பீராக. பாவங்களிலிருந்து என்னை காப்பாற்றுவீராக. தேவர்களின் தலைவனும் தானவர்களை அளிப்பவருமான பகவான் ஸ்ரீஹரியை போற்றி துதித்த பின்னர் பக்தன் முன்னரே குறிப்பிடப்பட்ட மந்திரத்தை ஓதியவாறே மீண்டும் ஒரு முறை புனித நீராட வேண்டும். அதன் பின்னர் அவன் அந்தணர்களுக்கு உணவளிக்க வேண்டும். வேதங்களில் வகுத்துரைக்கப்பட்ட விதிமுறைகளின்படி புனித நீராடி முறைப்படி பிண்டங்களை அன்ன உருண்டைகளை அர்ப்பணித்த பின்னர் அந்த நபர் ஸ்வஸ்தி மந்திரத்தை ஓத வேண்டும்.
இந்த சடங்கு 3 முறை மீண்டும் செய்யப்படுகிறது. அந்தணர்களை கொண்டு ஆசீர்வாத மந்திரங்களை ஓதச் செய்த பின்னர் அவர்களை வழி அனுப்பி வைக்க வேண்டும். அங்கு என்ன மந்திரங்கள் ஓதப்பட்டனவோ அவற்றை அந்தணர்களிடம் எடுத்துரைக்க வேண்டும். அந்த தீர்த்தத்தில் புனித நீராடிய பின்னர் பக்தி ஸ்ரத்தையுள்ள ஆணும் பெண்ணும் சார்த்த சடங்கு முறைப்படி நிறைவேறியதும் தட்சணைகளை பண பரிசுகளை வழங்க வேண்டும். பக்தி ஸ்ரத்தையுள்ள ஒரு நபர் பால், தேன், தயிர் அல்லது குளிர்ந்த நீரை கொண்டு தெய்வத்திற்கு முறைப்படி அபிஷேகம் செய்யும் போது பித்ருக்கள் முன்னோர்கள் புஷ்கர பாத்திரங்களில் தெய்வீக பாத்திரங்களில் நீரை பருகுகின்றனர். ஆயனம், சூரியனின் திசை மாற்றம், விஷுவம், சம இரவு பகல் தினங்கள், யுகாதி, யுகங்களின் தொடக்கம் மற்றும் சூரிய சங்கிரம காலங்களில் சூரியன் பல்வேறு ராசிகளுக்கு பெயரும் காலங்களில் தேவர்களின் தலைவனான இறைவனை மலர்களால் அர்ச்சித்து நெய்வேத்தியம் படைக்கும் பக்தன் அஸ்வமேத யாகம் செய்ததற்கான முழு பலனையும் பெறுகிறான். அரசனே, அந்த தீர்த்தத்தில் சூரிய கிரகணத்தோடு தொடர்புடைய சடங்குகளை செய்யும் ஒரு மனிதன் சூரியனின் ஒளியை போன்ற பொலி உடைய வாகனங்களில் ஏறி விஷ்ணு லோகத்தை அடைவதுடன் அங்கு மிகுந்த கௌரவத்துடன் போற்றப்படுகிறான். அந்த தீர்த்தத்தில் தன் பித்ருக்களுக்கு சார்த்த சடங்கை முறைப்படி செய்யும் ஒரு கடமை உணர்வுள்ள மகன் தான் ஒரு மகனாக பிறந்ததற்கான உண்மையான பயனை அடைந்தவனாகிறான். இதை கேட்டறிந்ததும் தேவேந்திரனை தலைவனாக கொண்ட அனைத்து தேவர்களும் பிரம்மா, விஷ்ணு மற்றும் மகேஸ்வரனாரும் இணைந்து அனைத்து நோய்களையும் அடக்கி அனைத்து பாவங்களையும் அளிக்கும் அந்த இறைவனை அங்கு பிரதிஷ்டை செய்தனர். அரசனே, ஒருவன் தூய்மையை கடைபிடித்து ஆண்டு முழுவதும் வரும் அமாவாசை தினங்களில் அஸ்மாக தீர்த்தத்தில் பிண்டங்களை அர்ப்பணித்து வந்தால் திரிபுஷ்கரம், கயை, பிரபாசம் போன்ற புண்ணிய தலங்களில் சிராத்தம் செய்பவர்கள் அடையும் நற்பலனை, புண்ணியத்தை அவன் இங்கே அடைந்து விடுகிறான். நைமிஷம், ஒருவன் தெற்கு நோக்கி நின்று மன்வாதி, யுகாதி, வியாதி பீதம் மற்றும் தினக்ஷயம் மாலை நேரம் போன்ற புண்ணிய தினங்களில் எள் மற்றும் தர்பை புல் கலந்த நீரை தர்ப்பணம் செய்ய வேண்டும். இவ்வாறு தன் முன்னோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் தர்ப்பணம் செய்பவன் அஸ்வமேத யாகம் செய்த பலனை அடைவான். அஸ்மாகம் எனும் தீர்த்தத்தில் புனித நீராடி பகவான் ஸ்ரீஹரி, பிரம்மதேவர் மற்றும் சங்கரனார் ஆகியோரை பக்தியுடன் வழிபட்டு இரவில் விழி திறந்து இருப்பவன் அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபட்டு விண்ணுலகில் தேவேந்திரனின் சக்கரனின் விருந்தோம்பலை பெறும் பேற்றை பெறுவான். ஒருவன் அந்த தீர்த்தத்தில் புனித நீராடி ஜனார்த்தனரை தரிசித்து சிறப்பு விதிமுறைகளின்படி அவரை வழிபட்டு மீண்டும் மீண்டும் பணிந்து வணங்குவாராயின் அவர் ஒரு சிறந்த புதல்வனாக கருதப்படுகிறார். அவராலேயே அவரது முன்னோர்களுக்கு பித்ருக்களுக்கு முக்தி கிடைக்கிறது. பிரம்மதேவர், பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு மூர்த்தி மற்றும் மகேஸ்வரனார் ஆகிய 3 தெய்வங்களுக்கும் ஒரே மூர்த்தி திருவுருவம் மட்டுமே உள்ளது. அவர்கள் நற்பலன்களுடனும் அதற்கான காரணங்களுடனும் தொடர்புடையவர்கள் ஆவர். அவர்கள் நுட்பமானவர்கள், மேலும் பெரும் நன்மைகளை அருள்பவர்கள் ஆவர். இவ்வாறு அரசனே, அஸ்மாகம் தீர்த்தத்தின் பெருமைகளை உனக்கு நான் எடுத்துரைத்தேன். இது பெரும் பாவங்களை அழிக்கும் வல்லமை கொண்டது. வேறு எதனை தாம் அறிய விரும்புகிறீர்? 146ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.